Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம chicken வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ இருக்கிற அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி ட்ரை ஆயிரும். இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் சிக்கன் பீஸஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா ஷ்ரெட் ஆயிரும். இப்போ இந்த ஷ்ரெட்டான சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. இதில் லைட்டாக இந்த மாதிரி தட்டி வடை மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான சிக்கன் வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.